வணக்கம், இது உங்கள் டிஹெச் தமிழ். இன்னைக்கு காலையில எழுந்ததும் நியூஸ் சேனலையோ இல்ல வாட்ஸ்அப்பையோ திறந்தவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய பேரதிர்ச்சி காத்திருந்துச்சு. என்னது, ஒரு கேஸ் சிலிண்டர் விலை 4000 ரூபாயா அப்படின்னு தலைப்பை பார்த்ததுமே பல பேருக்கு தலையே சுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஏற்கனவே விலைவாசி உயர்வுல கஷ்டப்படுற சாமானிய மக்களுக்கு 4000 ரூபாய்க்கு சிலிண்டர் வாங்கணுமா அப்படிங்கிற கேள்வி ரொம்பவே பயத்தை ஏற்படுத்தியிருக்கு. நிஜமாவே சிலிண்டர் விலை 4000 ரூபாய் ஆயிடுச்சா? அரசாங்கம் விலையை ஏத்திட்டாங்களா? இல்ல இது வெறும் வதந்தியா? வாங்க இன்னைக்கு இந்த வீடியோல இத பத்தி தெளிவா விளக்கமா பாப்போம். தயவு செஞ்சு பதற்றப்படாம முழுசா கேளுங்க. முதல்ல உங்க பதற்றத்தை குறைக்கிறதுக்காக ஒரு முக்கியமான உண்மையை சொல்லிடுறேன். அரசாங்கம் கேஸ் சிலிண்டர் விலையை 4000 ரூபாய்க்கு உயர்த்தவில்லை. இதுதான் நிதர்சனமான உண்மை. மானிய விலை மற்றும் அதிகாரப்பூர்வ விலை இன்னும் பழைய நிலைமையில தான் இருக்கு. சுமார் 800 முதல் 900 ரூபாய் வரை. அப்போ இந்த 4000 ரூபாய் அப்படிங்கிற செய்தி எங்கிருந்து வந்துச்சு அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. இது அரசாங்கம் நிர்ணயித்த விலை கிடையாது நண்பர்களே. இது கள்ளச்சந்தை, அதாவது பிளாக் மார்க்கெட் விலை. ஆமா, சமீபத்தில் ஏற்பட்டிருக்கிற சிலிண்டர் தட்டுப்பாட்டை பயன்படுத்தி சில சுயநலவாதிகள் கள்ளச்சந்தையில ஒரு சிலிண்டரை 3000 முதல் 4000 ரூபாய் வரைக்கும் வித்துட்டு இருக்காங்க அப்படிங்கிற அதிர்ச்சியான செய்தி தான் நியூஸ்ல வந்திருக்கு. சரி, ஏன் திடீர்னு இந்த தட்டுப்பாடு? தமிழகம் உட்பட இந்தியாவின் பல இடங்கள்ல கேஸ் சிலிண்டர் விநியோகத்துல ஒரு சின்ன தாமதம் ஏற்பட்டிருக்கு. இதுக்கு பல காரணங்கள் சொல்லப்படுது. விநியோக சங்கிலியில் ஏற்பட்ட சில தொழில்நுட்ப சிக்கல்கள், சில இடங்கள்ல போக்குவரத்து தாமதம். ஆனால் இதைவிட முக்கியமான இன்னொரு காரணம் இருக்கு. அதுதான் பதுக்கல். தட்டுப்பாடு வரப்போகுதுன்னு தெரிஞ்ச உடனே சில பெரிய ஹோட்டல் உரிமையாளர்களும் கள்ளச்சந்தை வியாபாரிகளும் கமர்ஷியல் சிலிண்டர்களுக்கு பதிலா வீடுகளுக்கு பயன்படுத்தும் சிலிண்டர்களை அதிக விலை கொடுத்து சட்டவிரோதமா வாங்கி பதுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால நிஜமாவே தேவைப்படுற சாமானிய மக்களுக்கு சிலிண்டர் கிடைக்காம போகுது. இதனால யாரு அதிகம் பாதிக்கப்படுறா? சாதாரண டீ கடை வச்சிருக்கவங்க, சின்னதா ஹோட்டல் நடத்துறவங்க மற்றும் தினசரி சமைக்கிற நடுத்தர குடும்பங்கள் தான். ஒரு டீ கடைக்காரர் பேட்டியில சொல்லும்போது, சிலிண்டர் இல்லாம என்னால எந்த வியாபாரமும் பண்ண முடியல, வேறு வழி இல்லாம கள்ளச்சந்தையில 3000-4000 ரூபாய் கொடுத்து வாங்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கேன்னு ரொம்பவே வேதனையா சொன்னாரு. இது வெறும் வியாபாரிகளை மட்டும் இல்ல, வீடுகள்ல குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்கிற அம்மாக்களையும் ரொம்பவே பாதிச்சிருக்கு. காலையில எழுந்து சமைக்க போனா கேஸ் இல்ல, புக் பண்ணா உடனே வரமாட்டேங்குது அப்படிங்கிற நிலைமை உண்மையிலேயே ரொம்ப கஷ்டமான ஒண்ணுதான். இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில நாம பேனிக் ஆகாம ரொம்பவே பொறுமையா செயல்படணும். உங்களுக்கான சில பயனுள்ள குறிப்புகள் இதோ. வதந்திகளை நம்பாதீர்கள். வாட்ஸ்அப்ல நாளையிலிருந்து சிலிண்டர் விலை 4000 ரூபாய்னு யாராவது மெசேஜ் அனுப்புனா அதை நம்பாதீங்க. மற்றவங்களுக்கும் ஃபார்வர்ட் பண்ணாதீங்க. அதிகாரப்பூர்வ விலை மாறவில்லை. பதற்றத்தில் புக் செய்ய வேண்டாம். வீட்ல இன்னும் 1 மாசத்துக்கு கேஸ் இருந்தாலும் ஐயையோ கிடைக்காம போயிருமோன்னு பயந்து போய் அட்வான்ஸா 2-3 சிலிண்டர் புக் பண்றதை நிறுத்துங்க. நாம இப்படி பண்றதுனால தான் நிஜமான தட்டுப்பாடு உருவாகுது. முறையாக பதிவு செய்யுங்க. ஆப் மூலமாகவோ அதிகாரப்பூர்வ ஏஜென்சி மூலமாகவோ மட்டும் பதிவு செய்யுங்க. யாராவது பிளாக்ல அதிக விலைக்கு தருகிறார்கள் என்று சொன்னால் வாங்காதீர்கள். புகார் அளியுங்க. உங்க ஏரியாவில் யாராவது கள்ளச்சந்தையில கேஸ் சிலிண்டர் விற்கிறதோ பதுக்கி வைக்கிறதோ உங்களுக்கு தெரிய வந்தால் உடனே சிவில் சப்ளைஸ் அதிகாரிகளுக்கோ இல்ல போலீஸுக்கோ புகார் கொடுங்க. இது நம்ம சமூக பொறுப்பு. சிக்கனம் தேவை. இந்த தட்டுப்பாடு சரியாகும் வரை கேஸ் பயன்பாட்டுல கொஞ்சம் சிக்கனத்தை கடைபிடிப்போம். முடிந்தவரை ஒருவேளை உணவை இண்டக்ஷன் ஸ்டவ் இல்ல எலக்ட்ரிக் குக்கர்ல சமைக்க பழகிக்கலாம். நண்பர்களே, எந்த ஒரு தட்டுப்பாடும் நிரந்தரமானது கிடையாது. அரசாங்கமும் அதிகாரிகளும் இந்த விநியோக சிக்கலை சரி செய்யும் முயற்சிகள்ல தீவிரமா இறங்கி இருக்காங்க. கூடிய சீக்கிரமே நிலைமை சரியாகி எல்லாருக்கும் தடையின்றி சிலிண்டர் கிடைக்கும்னு நம்புவோம். கள்ளச்சந்தையில விற்கிறவங்களுக்கு துணை போகாதீங்க. விழிப்புணர்வோடு இருப்போம். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதா இருந்திருக்கும்னு நம்புறேன். உங்களோட கருத்துக்களையும் உங்க ஏரியால கேஸ் விநியோகம் எப்படி இருக்கு அப்படிங்கறதையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.